அம்மா வணக்கம். வணக்கங்க ஐயா. நான் வைத்தியர் ஜம்புங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனிதாபிமானத்துடன் ஒரு பொதுநல எண்ணத்தோட ஒரு ஆடியோ கொடுக்குறீங்க. வீடியோ வேண்டாம், ஏன்னா முகத்தை காமிக்க வேண்டாம், நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். உங்களோட பார்வையில் ஆட்டிசம் அப்படின்னா என்னம்மா? ஆட்டிசம்ன்றதே அப்படின்னா என்னன்றதே எங்களுக்கு தெரியாது. குழந்தை ஒரு 2-3 வயசு இருக்கிற வரைக்குமே கூப்பிட்டா பார்க்குறதில்ல, பேசலை. அதெல்லாம் பார்த்தோன்னே கூப்பிட்டா பார்க்கலேனோன்னே தான் அப்போ தான் தோணுச்சு. அதுக்கப்புறமா போய் பார்த்தா இந்த மாதிரி அவனுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் இருக்குன்னாங்க. உங்களோட குடும்பத்தில் ஆட்டிசம்னு ஒரு பயம் வந்தோடனே உங்கள் மனநிலை, உங்கள் குடும்ப மனநிலை எவ்வாறு இருந்தது? ரொம்ப ரொம்ப என் பொண்ணு கல்யாணம் 4 வருஷம் கழிச்சு தான் குழந்தையே பிறந்தது. அது நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த குழந்தைய வரவேற்றோம், வளர்த்தோம், பார்த்து கண்ணா வளர்த்தோம். ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே குழந்தையோட அப்பா, அம்மா, பாட்டி நாங்கள் 3 பேரும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம். ஏன்னா இதை தீர்க்க முடியுமா இல்லைன்னு தெரியல. ஆட்டிசம்னு ஒரு பயம் வந்தோடனே என்ன வகையான தெரபி, எவ்வளோ நாள் செஞ்சீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க? தோராயமாக நிறையவே செலவு பண்ணியிருக்கோங்க ஐயா. அம்மா நிறைய தெரபி பண்ணணும் இல்லையா? அந்த தெரபியில் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு? பலன் நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கல. வைத்தியர் ஜம்பு உங்களுக்கு எப்படி அறிமுகமானார்? நாங்கள் அந்த ஓட்டி போன இடத்துல ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க பேரனுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது ஜம்பு ஐயாவோட நம்பர் கொடுத்து பேசுங்கன்னாங்க. அவங்களும் பேசினாங்க. அப்புறமா தான் எங்களுக்கு அவரையே தெரியும். எந்த வகை வைத்தியத்தை வைத்தியர் ஜம்பு உங்களுக்கு பண்ணினார்? உள்ளுக்கு மருந்து கொடுத்தாரா? உள்ளுக்கெல்லாம் கொடுக்கலங்க ஐயா. மேல் பூசுறது தான் சரி கொடுத்தாரு. டெய்லி கொடுக்கணுமா, இல்லை வாரம் கொடுக்கணுமா, மாதம் ஃபுல்லாக கொடுக்கணுமா? டெய்லிலாம் சொல்லலை. அவருக்கு வாரத்தில் ஒரு நாள் வருவார், அவரே செஞ்சு விடுவார். சரி, உங்கள் பையன் ஆட்டிசம் பையன் அந்த வேற இருந்தான் இல்லையா, அவன் எப்படியெல்லாம் இருப்பான்னு கொஞ்சம் சொல்லு. அவன் எப்படி இருப்பான்னா, ரொம்ப கோவம், துருத்துருன்னு இருப்பான், கண்மூடித்தனமாக இருப்பான், ஒரு இடத்துல உட்கார மாட்டான், நம்ம சொல்கிறத காதில் வாங்க மாட்டான். வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது பயப்படுவோம் நாங்கள், கையை விட்டுட்டு எங்கேயாவது கூட ஓடுவான். அந்த மாதிரி அவன் எந்த கண்ட்ரோலுமே எங்ககிட்ட இல்லாத மாதிரி இருந்தான். தூக்கம்லாம் எப்படி இருந்துச்சுங்க? தூக்கம் இருந்தது, ஓரளவு தூங்குவானா, கொஞ்சம் லேட்டாக தூங்குவான், லேட்டாக எழுந்திரிப்பான். மற்றபடி தூக்கம் இவனுக்கு அவ்வளோ இது இல்லை. இவனோட ஹைப்பர் எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு குறிப்பிட்டு சொல்லுங்க, எவ்வளோ வேகம் இருக்கும்? வேகம்னா சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்தது அவனோட வேகம். ஆமாம், ரொம்ப இருக்கும். அவனை பிடிச்சாலே அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரு ஷேக்கு இருந்துட்டு, வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஜம்பு எவ்வளோ நாள் வைத்தியம் பார்த்தாரு, அல்லது எவ்வளோ வாரம் பார்த்தாரு? முதல்லலாம் வாரம் வந்தார், 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நாளும் அந்த மாதிரியே வந்தாங்க. அவங்க தான் பண்ணுவாங்க. என்ன வகையான மாற்றங்கள் கிடைச்சிச்சு? மாற்றம்னா அவனோட முகமே மாறுச்சு. முகமே ஒரு மாதிரி விகோரமாக இருந்தது. குழந்தையோட முகமே, அவன் முகமே படிப்படியாக மாறுச்சு. அவனோட பிஹேவியர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அப்படியே நல்லாவே மாறி. குதிரையோட வேகம் இவனுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், குதிரையோட ஹைப்பர் அளவுக்கு இருந்த இவனோட வேகம் எவ்வளவு நாளில் குறைஞ்சிச்சு? அது கண்டிப்பாக 2-3 மாதத்துலேயே நல்ல மாற்றங்கள் இருந்தது. எல்லா குழந்தையோட 4-5 மடங்கு அதிகமான. ஆமாம் இருந்தது, பிடிக்கவே முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 3 மாதத்துலேயே 2-3 மாதத்தில் நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்களும் அவரை தான் நம்பினோம். ஓட்டிக்கிட்டு எல்லாமே நிறுத்திட்டோம். நாங்கள் அவரோட மருந்து மட்டுமே தான், அவர் சொல்கிறத மட்டுமே செஞ்சோம். அவர் மறைச்சி பண்ணுவாரா? ரூமில் குழந்தை அழைச்சிட்டு போய் வச்சு? அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஹாலில் எங்கள் கூடயே தான் இருப்பான் குழந்தை, அவர் பண்ணுவார். மற்றபடி தனியாக கூட்டிகிட்டு போயோ இல்லை குழந்தைய நாங்கள் எங்கேயோ கொண்டு போய் விட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு கண்ணெதிரியே தான் குழந்தைக்கு பண்ணுவார், அவரே தான் பண்ணுவார். அது அவரே பண்ணுவார். எங்களுக்கே அவர் கையால் பண்ணாலே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைச்சா மாதிரி, குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த வைத்தியம் சீக்கிரம் சரியாகும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இல்லை, யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா வைத்தியம் அப்படின்னாலே இல்லைன்னு உலகத்தில் சொல்லி. அது சொல்கிறவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு நடைமுறையில் எங்கள் பேர குழந்தையால் நாங்கள் கண்ணெதிர பார்த்ததை நாங்கள் நம்பலைன்னு சொல்ல முடியாது, நம்பினது தான் இது உண்மையான 100க்கு 100 உண்மையான விஷயம் இது.
அதுக்கப்புறமா அவனோட என்ன சொல்கிறது, ஒரு சின்ன குழந்தையா இருந்தது அப்படியே கொஞ்சம் படிப்படிப்பியாக அவனோட அறிவு எல்லா விதமும் மாறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி நிறையவே மாறிட்டான். இதில் ஏதாவது பக்க விளைவுகள் அப்படின்னு ஏதாவது உடம்புல தடவை மருந்துனால ஏதாவது பக்க விளைவுகள் கிடைச்சி? ஒன்றுமே கிடையாது, எந்த பக்க விளைவும் கிடையாது. அவன் நல்லா சாப்பிட்டான், தூங்குனான், நல்லா ஆக்டிவாக விளையாட கொள்ள எல்லா விதத்துலேயுமே எந்த விதத்துலேயுமே அவரோட மருந்தால் எந்த பாதிப்பும் கிடையாது. அதாவது வேர்ல்டில் வந்து ஆட்டிசம் க்யூரே இல்லைங்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் பையனை வந்து ஆட்டிசத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன பொதுவான ஒரு அனுபவ அறிவுரை என்ன? ஏன்னா இதே மாதிரி எவ்வளோ குழந்தைங்க இப்போ இன்னும் நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி ஆகுது. அந்த குழந்தைங்கெல்லாம் சரியாகணுன்றது ஜம்பு ஐயா மாதிரி தொடர்போடு இருந்து பண்ணாங்கனாக்கா சீக்கிரம் சரியாகும். குழந்தைங்க நிறைய குழந்தைங்க கண்டிப்பாக ஆகும். ஆமாம், ஆகாதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக் பிரகாரம், ஆனால் கண்டிப்பாக ஆகும். 100% குழந்தைங்க நல்லாவே சரியாயிடுவாங்க. நம்பணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக சொல்றீங்களா? ஏன்னா இது வந்து முடியாதுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதில் வந்து இந்த நம்பிக்கை, ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி, அதில் வந்து இந்த பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு, எத்தனை சதவீதம் நம்பிக்கை? நம்பிக்கை 200% கொடுக்கலாம். நாங்கள் எங்கள் குழந்தைய வச்சு தான் சொல்கிறோம், நாங்கள் வேறு யாரையோ பார்த்துலாம் சொல்லலை. அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவர் ஐயாவை நம்புகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குழந்தைங்க அவரோட அந்த மருந்து இப்படி தான் செய்யணுன்றாரோ அதை செஞ்சாலே கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு விதமாக இருக்கும். எங்கள் குழந்தை ஹைப்பர் ஆக்டிவ்னால அதுக்கேற்ற மாதிரி அவர் மருந்து கொடுத்தாரு, அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமும் சரியாயிடும். அதாவது உள்ளுக்கு மருந்து இல்லைங்கிறத நீங்கள் உறுதியாக கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாக. மொத்தமாக எவ்வளவு காலம் இவனுக்கு இந்த வைத்தியம் செய்யப்பட்டது? முழுசாக ஒரு வருஷம் எல்லாமே மாறி இன்னைக்கு குழந்தை நல்லாவே இருக்கான். இன்னைக்கு அவன் நார்மல் குழந்தை அப்படிங்கிறதுக்கு எத்தனை சதவீதம் நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறீங்க? இன்றைக்கி நார்மல் குழந்தைன்றதுக்கு 90%க்கு மேலேயே கொடுப்போம். நாங்கள் 95% கொடுப்போம். பேச்சு வருது, ஹைப்பர் இல்லை. நார்மல் குழந்தைங்க இப்போ ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தானே இருக்கானே தவிர அந்த ஹைப்பர்ன்ற வார்த்தையை நாங்களே சொல்கிறது கிடையாது. யாரோ கேட்டால் கூட துருத்துருன்னு இருப்பானே சொல்லுவோம். அந்த ஹைப்பர்ன்ற வார்த்தையை நாங்களே விட்டுட்டோம். இந்த மாதிரி குழந்தைங்களை நீங்கள் கடைக்கு வந்து அழைச்சிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா? இன்னைக்கு கடைக்கு வெளியில் அழைச்சிட்டு போகும்போது செயல்பாடுகள் ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? நாங்கள் சொல்லுவோம், இப்போ வந்து வெளியே கூட்டிகிட்டு போவே பயந்தேன். நாங்கள் இப்போ வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம், நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறோம். வாங்கணும்னு கேட்பான், இல்லைப்பா இப்போ இருக்க அப்புறம் வாங்கிக்கலான்னு சொன்னால் அழகாக எங்கள் கூட போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கும் வந்துடுறான். எங்கள் கூட தெரியுது, எல்லாமே தெரியும். வரான். நாங்கள் விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்தாலும் ஐயோ அம்மா அங்கே இருக்காங்க, அம்மம்மா அங்கே இருக்காங்க, அப்பா அங்கே இருக்காங்க, அங்கே வரணும்னு அவன் எங்கள் கூடவே தான் வரான். நாங்கள் எங்கே இருக்கோன்னு இப்போ பார்த்துக்குறான். காணாமல் போனதா சொன்னீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு தடவை நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே டாய்ஸ் இருந்தது, அது வேணும்னு கேட்டான். அவங்க அம்மா என்ன சொன்னால், நம்ம பீச்சுக்கு போயிட்டு வரும்போது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தான். அப்புறம் பார்த்தா அவனுக்கு அதே எண்ணம் அந்த டாய்ஸ் மேலேயே. அதனால் நிறைய பேரோட போனதுனால ஒருத்தர் கை பிடிச்சவங்க விட்டுட்டாங்க. அதே நாங்கன்னா விட்டுருக்க மாட்டோம், அவனை விட்டுட்டாங்க. விட்டோன்னு பார்த்தா அவன் ஓடிட்டான். ஒன்றே நாங்கள் ஒரு 10 பேர் போனதுனால் எல்லாம் ஒரு பக்கம் போனோம். அப்போ என் பொண்ணு சொன்னால் அந்த டாய்ஸ் கடைக்கு தான் அவன் போயிருக்கணும், அதனால் நேராக அங்கே போய் அதே மாதிரி ஒரு பையன் பார்த்தான், கரெக்டாக அதே இடத்துல தான். இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. இன்றைக்கி வந்து எங்ககிட்ட கேட்குறான். முதல்ல வந்து கண்மூடித்தனமும் ஒரு டாய்ஸ் எடுப்பான். இப்போ நம்மக்கிட்ட இது இருக்குது, நம்ம இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குற அளவுக்கு இருக்கான். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முடியாதுங்கனால மக்களோட மனநிலை அப்படியே மாறி கிடக்குது. ஏன்னா எதை பண்ணாலும் அவங்களுக்கு தைரியமே இல்லை, தைரியம் இல்லை, அனுபவம் இல்லை, ஒரு உத்தரவாதம் இல்லை. அந்த இடத்துல ஜம்புவோட வைத்தியம் வந்து எந்த அளவுக்கு உத்தரவாதம்? சயின்ஸ் படி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவரோட அந்த கை மருந்தில் நிறையவே மாற்றங்கள் இருக்குன்றது செயல்படுத்தியும் பார்த்துட்டதுனால ஆரம்பத்தில் வந்து நீங்களும் நம்பலை, ஏன்னா வைத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து சரி வேற வழியே இல்லை, எங்கே போனாலும் தெரபியிலேயே ஒரு பிரயோஜனம் கிடையாது, சரி இவரை நம்புவோமேன்னு அந்த உங்களோட நண்பர் சொன்ன கதையில நீங்க நம்பி நம்பணுங்க. அந்த முதலிலே வந்து ஐபர் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிச்சு. முதல்ல ஒரு தடவை வந்து உடம்புல தடவுனாலே அந்த ஐபர் டோட்டலா குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு அந்த உடம்புல இருக்கக்கூடிய சொன்ன மாதிரி அந்த வைப்ரேஷன் காணாம போச்சு. இதுல வந்து நீங்க அப்புறம் நம்ப ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவரு வாரம் தான் வருவாரு. தினம் மருந்து தடவுங்கன்னு வீட்டுல எல்லாம் கிடையாது, வருவாரு
சுச்சுவேஷன் பார்ப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு உடம்புல தடவாரு, ஒரு நாளைக்கு முதுகுல தடவாரு, ஒரு நாளைக்கு நெஞ்சில் தடவாரு, ஒரு நாளைக்கு வயிற்று காலில் தடவாரு. ஆனா எந்த ஒரு மருந்து அவர் உள்ளுக்கு கொடுத்ததே கிடையாது. கண்டிப்பா உள்ளுக்கு மருந்தே மறைச்செல்லாம் எதுவும் அது பண்ணல. இல்ல மறைச்சலாம் எங்களுக்கு எதிரி. ஆமா அதனால அதுல வந்து உங்களுக்கு அதிகபட்சம் இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா வெகு அதிகமான ஐவர். ஏன்னா அவனோட ஐவர் அந்த அளவுக்கு எனக்கு குதிரை மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா. அப்ப அந்த ஐவர் வந்து இன்னைக்கு ஒரு நார்மல் குழந்தையா மாறிட்டான் அப்படிங்கிறது கண்டிப்பா நிஜம், உண்மையான நிஜம். இது வந்து நாங்கள் எங்கள் குழந்தையாலேயே நாங்கள் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்ததுனால இது உண்மையான விஷயம். உலகம் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தியெல்லாம் முடியும்னு மாறுது. ஆட்டிசம்ன்றத வந்து ஏன்னா சரியா பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. இவரோட மருந்தில் அந்த பவர் இருக்குது, அதனால கண்டிப்பாக சரி செய்ய முடியும். அந்த மருந்தை தேடனா அரிப்பு, எரிச்சல், தடிப்பு, வீக்கம், நாட்டம் எதுவுமே இருந்ததில்லை இது வரைக்கும். குழந்தைக்கு எந்த விஷயமுமே அரிப்பு இருந்தது, அலர்ஜி இருந்தது, அவனுக்கு உடம்புக்கு சரியில்லை, எந்த விஷயமுமே இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அவன் நல்லாவே இருந்தான். மேஜிக் மாதிரி அந்த மருந்து தடவுறதுனால அவன் நல்லா ஹெல்த்தியாக தானே இருந்தானே தவிர எந்த இதுவுமே இல்லை. நல்லதுமா ஒரு முயற்சி இறந்த செய்தி. என்ன ஆட்டிசம்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உலகம் திண்டாடுற நேரத்தில் அது ஒரு கலகம் இல்லை, அதை சரி செஞ்சு பெற்றோர்கள் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு ஒரு தெளிவாக கொடுத்துருக்கீங்க. உங்கள் முகம் கொடுக்கல அப்படின்னாலும் அது வந்து இல்லை. இந்த வாய்ஸ்லேயே வந்து நிறைய உணர்வுகள் இருக்குது. ஏன்னா பெண் அம்மாக்கள் கண்டிப்பாக பாட்டிகள் பொய் பேச மாட்டாங்க. கண்டிப்பாங்க ஐயா. இது வந்து பேரங்கிட்ட நான் அந்த விஷயங்கள் நடந்ததை வச்சு இது உண்மையான விஷயந்தான். இதை நம்பி நிறைய பேர் ஜம்பு ஐயாவை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா குழந்தைங்களுமே நல்லபடியாக சரியாகுன்றது 200% உண்மையான விஷயம். நன்றிங்கய்யா, நன்றி.